அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ இன்னைக்கு நம்ம 3 ரோல்ல இந்த கூட பின்ன போறோம். கிரே கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர் 3 கலர்லயும் இந்த கூட பின்ன போறோம். மாம்பழ கலர் வயர் எடுத்திருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்திரலாம். எடுத்திருக்கோம். மாம்பழ கலர்ல 8 வயர், சிகப்பு கலர்ல 16 வயர். மாம்பழ கலர்ல 8 வயர், சிகப்பு கலர்ல 16 வயர் எடுத்துக்கணும். கிரே கலர் வயரை நம்ம ரன்னிங் வயரா வச்சு பின்றோம். இப்ப மாம்பழ கலர் வயரை சரி பாதியா மடிச்சுக்கணும். இந்த பாதி அளவுக்கு கிரே கலர் வயரை நம்ம அளந்து இப்படி மடிச்சுக்கணும். நம்ம நார்மல் நாட்ல தான் இந்த கூட நம்ம பின்றோம். இந்த கூட பெரிய கூடையா பின்றோம். மார்க்கெட் வயர் கூடையா பயன்படுத்திக்கிற மாதிரி பெரிய கூடையா பின்றோம். கீழே நார்மல் பேஸ் போட்டு மேல கிராஸ் கட் மாடல்ல நம்ம இந்த கூட பின்றோம். நார்மல் நாட்ல நம்ம பின்றோம். இப்ப நம்மளோட கட்டிங் வயர் மாம்பழ கலர் வயர். இந்த வயர் மேலையும் கீழையும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்துக்கணும். நம்ம வலது கை பக்கத்துல ரன்னிங் வயர் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்போ மாம்பழ கலர் வயர்ல நம்ம 4 நாட் நம்ம பின்னிருக்கோம். இப்போ கலர் மாத்தணும். இப்போ சிகப்பு கலர்ல நம்ம பின்ன ஆரம்பிக்கிறோம். நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ சிகப்பு கலர்ல 16 நாட் பின்னிருக்கோம். திருப்பி மாம்பழ கலர்ல 4 நாட் பின்னிருக்கோம். இப்போ நம்ம முதல் வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த கடைசி வயரோட அளவுக்கு நம்ம அளந்து ரன்னிங் வயரை இப்ப வெட்டணும்.
இப்ப முதல் வரிசை அப்படிங்கிற ஞாபகத்துக்காக இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த முதல் வரிசைக்கு மேலையும் கீழையும் நம்ம பின்னணும். இந்த முதல் வரிசை தான் நமக்கு இப்போ நடுவரிசை. கிரே கலர் வயரை நம்ம ரன்னிங் வயரை வச்சு நம்ம பின்றோம். இந்த முதல் வயரோட அளவுக்கு நம்ம அளந்து ரன்னிங் வயரை மடிச்சுக்கணும். இப்ப முதல் வயரை இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். ரன்னிங் வயரை இந்த லூப்பை சுத்தி வைக்கிறோம். இப்போ நம்ம எப்பவும் போல சாதா முடிச்சு நம்ம பின்றோம். ரோல்ல இருந்து வர ரன்னிங் வயர் நம்ம கைக்கு வலது பக்கத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது ஃபுல்லா நம்ம பின்னி முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பேஸ் ஃபுல்லா நம்ம பின்னி முடிச்சாச்சு. பேஸ் மொத்தம் 12 வரிசை நம்ம போட்டிருக்கோம். 12 வரிசை. இப்போ பேஸ் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போ கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நம்ம கூடையோட பேஸ். இப்ப இந்த வயரோட அளவுக்கு அளந்து நம்ம மாம்பழ கலர் வயரை மடிச்சுக்கிறோம். மாம்பழ கலர் வயர் தான் நமக்கு இந்த இடத்துல ரன்னிங் வயர். மாம்பழ கலர் வயர் வச்சு நம்ம இந்த இடத்துல பின்றோம். இப்ப 4 நாட் பின்னிட்டு அந்த வயரோட அளவுக்கு அளந்து நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி 4 நாட்டா நம்ம கலர் மாத்தி மாத்தி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். சிகப்பு வர்ற இடத்துல சிகப்பு, மாம்பழ கலர் வயர் வர்ற இடத்துல மாம்பழ கலர் வயர், அந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். நம்ம இந்த மாதிரி பின்னிட்டு வந்ததுக்கு அப்புறமா 2 வயரா சேர்த்து ஒரு நார்மல் நாட் நம்ம போடணும். அது போட்டதுக்கு அப்புறமா நமக்கு இந்த கூட கிராஸ் கட் கூட மாதிரி மாறிடும். கிராஸா வர வயர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் பின்னிக்கிட்டே வரணும். இது மாதிரி நம்ம நிறைய கூட போட்டிருக்கோம். அந்த கூடையோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு கூட கிராஸ் கட் கூடையா மாறிடும். இப்ப கிராஸா இன்டுவா வர வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு நார்மல் நாட் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். வயரோட முழு உயரத்துக்கும் நம்ம பின்ன போறோம். இப்ப இந்த 2 வயரும் இன்டு ஷேப்ல இப்படி கிராஸா வருது. இந்த 2 வயரும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்ப இந்த 2 வயரும் சேர்த்து ஒரு நாட்டு. இப்ப இந்த 2 வயரும் சேர்த்து ஒரு நாட்டு. இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரணும். வயரோட முழு உயரத்துக்கும் நம்ம பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இவ்வளவு உயரமா நம்ம பின்னிருக்கோம் மார்க்கெட் கூட அப்படிங்கிறதுக்காக. இப்ப நம்ம எப்பவும் கிராஸ்கட் கூட எப்படி கோர்த்து விட்டு முடிப்போமோ அதே மாதிரி கோர்த்து விடணும். இப்ப எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சாச்சு. கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கூட பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய மார்க்கெட் வயர் கூடை, 3 ரோல் மார்க்கெட் வயர் கூடை நல்ல பெரிய கூடையா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.